ஓம் சக்தி பராசக்தி. அன்பு பக்தர்களுக்கு வணக்கம். குரூப்பில் இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி சனிக்கிழமை நாள் அமாவாசை பூஜைக்கு கொடுத்த மக்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம். அம்மாவுடைய அருளும் ஆசையும் உங்களுக்கு சேரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இன்றைக்கி அம்மாவுக்கு சிறப்பு பூஜைக்காக கொடுத்த மக்கள் நளினி அம்மா கொடுத்துருக்காங்க, அப்புறம் ரஞ்சனி அம்மா கொடுத்துருக்காங்க 200 201 கொடுத்துருக்காங்க, நளினி அம்மா 200 கொடுத்துருக்காங்க, லில்லி அம்மா 200 குரூப்பில் இவங்க 3 பேரும் இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு நம்ம பூஜையில் இன்றைக்கி சிறப்பு பூஜையில் அமாவாசை பூஜையில் இவங்களுடைய பங்கு இருக்குது, கலந்துருக்காங்க. அம்மாவுடைய நீங்கள் வேண்டிக்கிட்ட வேண்டுதல் அனைத்தும் அம்மாக்கிட்ட உங்களுக்காக நான் வேண்டிக்கிட்டேன். அதுபோல் உங்கள் வேண்டுதல் அனைத்தும் அம்மா இன்றைக்கி மக்கள் குரூப்பில் இருக்கிற மக்கள் பூஜைக்கு கொடுத்துருக்காங்க. ரஞ்சினி அம்மாவோடைய வேண்டுதலை நீங்கள் நிறைவேற்றி கொடுத்துரு தாயே. அந்த வேண்டுதலை அவங்க மனசார நினச்சிருக்காங்க. நானும் மனசார நினச்சி அவங்களுடைய வேண்டுதலை சீக்கிரமாக அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். அதுக்கு நீங்கள் தான் அவங்க மகளுக்கு நல்ல படிப்பு முன்னேற்றம், குடும்ப முன்னேற்றம், தொழில் முன்னேற்றம், எல்லா வளமும் உன்னுடைய அருளும் ஆசையும் வேணும் அப்படின்னு ரஞ்சனி அம்மா கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு உன்னுடைய அருள் ஆசை எப்பயுமே உண்டு அம்மா. உங்களுக்கு அம்மா ஆசீர்வாதம் உண்டு. வாழ்த்துக்கள். நளினி அம்மா அவங்களுக்கும் அவங்க வேண்டுதல் என்ன அப்படிங்கிற வீடு வாங்குறத பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் அவங்க என்ன வேண்டிகிட்டு இருக்காங்க, என்ன வணங்கிட்டு இருக்காங்களோ நளினி அம்மா அவங்களுக்கு. அம்மா இன்றைக்கி அமாவாசை பூஜை உங்கள் சிறப்பு பூஜையில் நீங்கள் கலந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். அதுபோல் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தும் நிறைவேறும். அம்மனை நம்பி நீங்கள் என்றைக்கும் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இன்றைக்கி நீங்கள் அம்மனுக்கு இங்கே பூஜைக்கு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அங்கே உங்கள் ஊரில் இருக்கிற அம்மன் கோவிலில் போய் பிரபஞ்ச தீபம் ஏற்றலாம், இல்லைன்னா நெய் தீபம் ஏற்றி வழிபாடு அம்மனை நினச்சி அது பராசக்தி தாய் அப்படின்னு வேண்டிக்கிட்டு உங்கள் கோரிக்கையை சொல்லி வேண்டிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அம்மா அருளாலே உங்களுக்கு நீங்கள் நினச்ச ஒரு எல்லா உங்கள் குடும்ப வளம் பெற்று நலமோடு வாழவும் சகல சௌபாகியமும் தீர்க்க சுமங்கலி தன்மையும் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். எல்லா வளமும் கிடைச்சி நல்லா அம்மா அருள் ஆசையோடு உங்களை நலமோடு வாழ வாழ்த்துக்கிறேன். நன்றி. அதுபோல் லில்லியம்மா அவங்களுக்கும் அவங்களுடைய மனக்கோரிக்கை, அவங்களோட வீட்டு பிரச்சனைகள் அனைத்தும் தவிர அம்மா அவங்க மனசில் இருக்கிற அவங்க குழந்தைக்கு ஆப்ரேஷன்னு சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷன் சுகமாக அம்மாவுடைய அருளாசியால் நடக்கும். ஆப்ரேஷன் சிறப்பாக நடக்கும், நல்லது, குழந்தைக்கு ஆரோக்கியம் இருக்கும். அம்மா அப்படி தான் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்கம்மா. உங்களுக்கு நீங்கள் இன்றைக்கி குழந்தையோட ஆப்ரேஷனுக்காகவும் சிறப்பு பூஜை அமாவாசை பூஜைக்கு நீங்கள் கலந்துட்டீங்க. அதுபோல் உங்கள் குடும்ப முன்னேற்றமும் உங்கள் குடும்ப ஒற்றுமையும் கண்டிப்பாக இருக்கும். அம்மா அருளாசியோட நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லபடியாக நடக்கும். உங்களுடைய அம்மாவுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. வாழ்த்துக்கள்மா உங்களுக்கும். ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கு ரொம்ப நாளாகவே கணபதி அம்மா போட சொல்லியிருந்து போட முடியல. என்ன காரணம், ஏன் தடையாகுதுன்னு தெரியல. தடை ஆகும் அப்படிங்கிறது தெரியும் எனக்கு. இருந்தாலும் அந்த தடையை மீறி நம்பிக்கையோடு நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக கணபதி அம்மா போட்டால் உங்களுக்கு நல்ல ஒரு தொழில் கொஞ்சம் தடங்களாகிட்டே இருக்குது. உங்களுக்கு அந்த தொழில் நல்லா முன்னேறணும். அதுக்கு நான் அம்மாட்ட உங்களுக்காக வேண்டிக்கிட்டேன். ஓம் சக்தி பராசக்தி. உங்களுக்கு அம்மன் அருள்கிட்ட வாழ்த்துக்கள். ஆரோக்கியம், குடும்ப ஒற்றுமை, தொழில் முன்னேற்றம் எல்லாம் அம்மன் அருளால் உங்களுக்கு கிடைக்கும். கணபதி அம்மா சீக்கிரமாக செய்யுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். குரூப்பில் இருக்கிற அனைவருக்குமே அம்மனோட அருள் கிடைச்சி நீங்கள் எல்லா வளம் பெற்று ஆரோக்கியம் பெற்று சந்தோஷமாக கணவன் மனைவி குடும்பத்தில் எல்லோரும் சந்தோஷமாக வாழ வாழ்த்துறேன். அம்மாவுடைய அருள் ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும். அம்மாவுடைய வாழ்த்துக்கள். நன்றி. ஓம் சக்தி பராசக்தி. கவிதாம்மா அவங்க சீக்கிரமாக கேட்டுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கருவறை கதவு போட கண்டிப்பாக சீக்கிரம் அதுக்கும் கதவு போடணும். இப்போ அம்மா உத்தரவு கொடுத்துருக்கிறது என்னென்னா அம்மாவுக்கு பாதம் வாங்கி வைக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கும் நாங்கள் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அம்மாவுக்கு பாதம் வாங்கி வைக்கணும். பாதை வச்சுட்டு அதுக்கப்புறம் கதவு போடலான் இருக்கோம். கொஞ்சம் பற்றாக்குறையாக இருக்குது. இன்னும் மக்கள்லாம் கொஞ்சம் உதவி செஞ்சால் அம்மாவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். சீக்கிரமாக கதவு போடலாம் கருவறைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பற்றாக்குறையாக இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி போயிட்டுருக்கு பாதை மட்டும். இப்போ பாதத்துக்கும் அம்மன் அருளால் கல்யாணம் இருக்க ஒரு
ஒருத்தர் கீதா அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு வேண்டுதல் வேண்டிட்டு அவங்களும் காசு கொடுத்துருக்காங்க. அம்மனுக்கு பாதம் வாங்கி வைக்கலான் இருக்கோம். அந்த காசில் கவிதா அம்மா கொடுத்த காசு வந்து இருக்குது. அவங்க கொடுத்துருக்காங்க, 9,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து கோயிலுக்கு நிறைய செஞ்சுருக்காங்க. அம்மனுக்கு காரப்போட எல்லாமே செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து இந்த காசு வந்து இன்னும் 20,000 ஆகுமா எவ்வளோ ஆகும்னு தெரியல. நாங்கள் வந்து கதவுக்கு ஏற்பாடு பண்ணிவிட்டு நாங்கள் கதவு போட்டுக்கலாம் கருவறைக்கு அப்படின்னு இருக்கோம். இன்னும் பக்தர்கள் வந்து அவங்கவுங்க உங்களோட பங்கில் உங்களுக்கு வந்து அம்மாவுக்கு நிதி கொடுத்து உதவணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நான் மக்கள் வந்து அம்மாவுக்கு அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜை சிறப்பான பூஜையாக நடக்கும். இதில் இன்னொன்று என்னென்னா, அம்மா இப்போ தான் ஒரு உத்தரவு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனைகளையும் தடங்கள் இப்போ வந்து ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு தடங்களாக இருக்குது. கணபதி அம்மையுமே போட முடியல. அவர் ரொம்ப ஆசைப்பட்டார் போடணுன்னு. என்ன காரணமோ அம்மா வந்து அவங்களோட தடங்களை அவங்களால மீறி செய்ய முடியாமல் இருக்குது. நானும் அம்மாட்ட வேண்டியிருக்கேன். அந்த மாதிரி செய்ய முடியாமல் இருக்கும்போது இப்போ ஒருத்தர் கொடுத்தாங்க. அவங்க உடல் ரீதியாக பிரச்சனை இருக்கிறதுக்காக கொடுத்தாங்க. இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை அவங்களுக்காக சிறப்பு பூஜை எலுமிச்சை மாலை போட்டு அவங்களுக்கு ஸ்பெஷல் பூஜை அபிஷேக பூஜை கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவங்க 1,001 ரூபாய் காசு கொடுத்தாங்க. அம்மாவுக்காக நிதி கொடுத்து அவங்க செய்ய சொன்னாங்க. அவங்க சார்பாக நாங்கள் வந்து செஞ்சோம். கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லாகும். எங்கேயோ இருந்து நீங்கள் பரிகாரம் கோயிலுக்கு போய் செய்ய சொல்லி அம்மா வந்து சொல்லியிருக்காங்க. தேசக்தி அப்படி இருந்தால் கூட அம்மாவுக்கு வந்து நலம் கேட்டு அருள்வாக்கு கேட்டு நலம் பெற்றிருக்காங்க. அம்மா அருள் கிடச்சிருக்குது. அது மாதிரி அம்மனுக்கே வந்து பூஜைக்கு கொடுத்து பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த தடங்கள்லாம் இருந்தால் விலகும். நீங்கள் வந்து ஏதோ ஒரு குறைகளோ ஏதோ ஒரு பிரச்சனைகளோ உங்களால் அதை வந்து சமாளிக்கக்கூடிய முடியல, எதுவுமே வந்து கணபதி அம்மா கூட செய்ய முடியலன்னு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஏதோ ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு தேசத்திலேயே மாட்டிக்கிட்டு இருந்தாலும் அம்மனுக்கு எலுமிச்சம்பழம் மாலை 21 எலுமிச்சம்பழம் போட்டு தான் அம்மன் சுயம்புக்கு தான் எலுமிச்சம்பழம் போட்டு அந்த பரிகார பூஜை செஞ்சிட்ருக்கோம். அப்போ அந்த பரிகார பூஜை செஞ்சால் உங்களுக்கு வந்து எந்த தடை இருந்தாலும் விலகிடும். எந்த ஒரு விஷயமோ தொழில் தடையோ இல்லை படிப்பு தடையோ இல்லை சேவை தடையோ இல்லை தீயசக்தி உங்கள் வீட்டில் இருக்குதோ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவுக்கு வந்து இந்த எலுமிச்சம்பழம் மாலை 21 மாலை அம்மனுக்கு போட்டு அபிஷேக பூஜை அதில் கலந்துக்கிட்டு நீங்கள் வந்து பூஜைக்கு நிதி கொடுத்து உங்கள் சார்பாக பூஜை வந்து நான் பண்ணும்போது அந்த பரிகாரம் பேரெலாம் சொல்லி அர்ச்சனை பண்ணுவோம். அர்ச்சனை பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிரும். அம்மா அருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். அந்த தடையும் உடஞ்சிரும். உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் அம்மா உத்தரவு கொடுத்துருக்காங்க. போன வாரம் செவ்வாய்க்கிழமை ஒரு பூஜை பண்ணியிருக்கோம். இது வந்து பெங்களூர்லேருந்து கொடுத்துருக்காங்க. அவங்க உடல் பிரச்சனைக்காக அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க, பண்ணியிருக்கோம். அது மாதிரி உங்களுக்கு மக்களுக்கு எந்த ஒரு குறைபாடு இருந்தாலும் நீங்களும் வந்து பூஜைக்கு அம்மாவுக்கு கொடுத்து அம்மாவுடைய அருளும் ஆசையும் பெறணும்னு மனசார வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். சக்தி பிரகாஷ்.